அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாமல் போனவர்கள் ம். இன்று கச்சத்தீவை மீட்போம், ம். அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த என்இபியை தொடர்ந்து இப்போ புதுசா நீட்டுக்கும் திருப்பி நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தமாக இந்த திமுகவின் மொத்த போராட்டங்களும் ஃபெயிலியர்ல போய் முடியுது. ஒவ்வொரு தடவையும் கையில் எடுக்கிறது ஃபெயிலியர் ஆகுது. வணக்கம் சார். வணக்கம். ரீசன்ட் டேஸ்ல திமுக ம் கச்சத்தீவை மீட்போம்னு எங்கேருந்தும் இல்லாம புதுசா ஒன்று தூக்கிட்டு வராங்க. ஏன் இந்த திடீர் கச்சத்தீவு மீட்பு போராட்டம்? ஏன் இந்த அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த பிரச்சனை வரும்பொழுதே ஒரு காணொளி ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஜெயலலிதா ஜெயலலிதா பேசுனது இதே கச்சத்தீவு பிரச்சனை அவங்க பேசுவாங்க. பேசும்போது அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் இவர் ஸ்டாலினும், இவர் அப்போ தலைவர் எதிர்கட்சி தலைவர் கலைஞர் தான், ஸ்டாலினும் துரைமுருகனும் மற்றவங்களும் பதில் சொல்ல முடியாது. பொன்முடி எந்திரிச்சு கேட்பாரு, இந்த அம்மா இப்பதான் இது பண்ணாங்க அப்படின்னு பொன்முடி எந்திரிச்சு கேட்பாரு. பொன்முடி மட்டும் தான் கேட்பாரு. அதுக்கு பதில் கொடுத்தோன்னா பதில் சொல்ல முடியாது, பதில் அளிக்க முடியாது, வெளிநடப்பு பண்ணுவாங்க. அப்போ ஜெயலலிதா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேரவைத் தலைவர்களை இவங்களை வெளியேற்றுறதுக்கு நீங்கள் காவலர்களை வரவழைத்து அதெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை, கச்சத்தீவு பூரண மதுவிலக்குன்னா தானாக வெளியே போயிடுவாங்க, உங்கள் வேலையை நான் குறைச்சி கொடுத்துருவேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாமல் போனவர்கள் இன்று கச்சத்தீவை மீட்போம், அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றாங்க. இதுக்கு என்ன அடிப்படைன்னு பார்த்தா, நீங்கள் கடந்த ஒரு 3 மாசமா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே மடைமாற்றம் செய்து அனைத்தும் மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்களாக, அதாவது மத்திய அரசு தமிழகத்துக்கு துரோகம் பண்ணுது, மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணுது, மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்ற மாதிரியே ஒரு நரேட்டிவ். இந்த என்இபி, அடுத்து இந்த பட்ஜெட்டு, இது இப்போ கச்சத்தீவு, தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி, இந்தி திணிப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கொண்டு வந்து எதிரியை பிஜேபியை நிறுத்துறது. அப்போ ஜனங்களை இங்கே இருக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை விட்டு டைவெர்ட் பண்ணி, அங்கே பாருங்க எவ்வளோ பிரச்சனை இது பாருங்க என்ன நான் பண்ணுறான் பாருங்க, அப்படியே திருப்பி கோபத்தை அந்த சைடு வச்சுட்டு அதை அறுவடை பண்ணலான்னு ஒரு இது செட் பண்ணுறாங்க. நல்ல புத்திசாலித்தனமான முடிவு. ஆனால் எல்லா காலத்திலும் இந்த முடிவு ஜெயிக்காது. ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பு என்பது கடுமையான தமிழகத்தை உலுக்கிய ஒரு இது. இந்த தடவை இவங்க மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்புன்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு உரிய பதிலடி கிடைச்சோன்னா அது ஒரு வாரம் கூட அது உயிரோட இல்லை. உடனே ரூவை எடுத்துட்டு வந்தாங்க. ரூவை கொண்டு வந்தோன்னா ரூ மேட்டரில் அடி வாங்கினோம்னா தொகுதி மறுசீரமைப்புன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் போட்டாங்க. அனைத்து கட்சிகளும் சரி என்ன பண்ணுறாங்க, நம்ம இதில் எதிர்த்து நின்னா எங்கே நம்மளை சங்கின்றுவாங்களோ, பாஜக பீட்டுன்னுவாங்களா, சரி வாப்பா என்ன எல்லாரும் கலந்துக்கிட்டு, நம்ம புஷியானது கூட என்ன சொன்னார், என்ன இருக்கோ அதை அப்படியே இருக்கணும்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. எது இருக்கோ அதை மாற்றக்கூடாது, எதங்க மாற்றக்கூடாது, என்ன இருக்கோ அதை மாற்றக்கூடாது, அவள் தான். என்ன மாற்றக்கூடாதுன்னு எது கேட்குற, மாற்றக்கூடாதுன்ற எதையும் மாற்றக்கூடாது போ அப்படின்ட்டாப்புல. அப்போ எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த வேலை பண்ணாங்க. ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளே போய் பார்த்தா என்ன, அதுவும் இதே மாதிரி தான், எல்லாரும் ஒரே ஒரு பக்கம் ஓடிச்சு. சரி அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா, அது கூட ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். 2001 தான் கடைசியாக 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. அந்த கமிட்டி அப்போ ஆட்சியில் இருந்தது டிஎம்கே பாஜக கூட்டணி. அப்போ அந்த கமிட்டியில் இருந்தது பொன்முடி. அடுத்த 25 வருஷம் தள்ளி போட்டு 2026 அதே டீம் தான் இப்போ ஐயோன்றாங்க. அப்படி ஒன்றும் யாரும் தொகுதி மறுசீரமைப்பை டக்குன்னு அமல்படுத்திட முடியாது. அப்போ இவர்கள் தரப்பில் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், அதுக்குரிய ரேஷியோவோட பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஆனாலும் நாங்கள் அதுவா மேட்ரு, எங்களுக்கு இந்த மேட்ரை சூடாக வச்சுக்கணும் அதான் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் பண்ணுறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு இவங்க சொல்கிறபடி அதிமுக உள்ள கலந்துட்டு வெளியில் சொல்லிட்டாங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் வேஷம். இருந்தாலும் நாங்கள் எங்கள் கருத்தை தமிழக உரிமை நாங்கள் அதில் நாங்கள் இது ஒன்றும் பெரிய இதில் 10 வருஷம் கழிச்சு நடக்க போகிறது, இப்போ கொண்டு வர்றது அரசியல் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டாங்க. அதான் உண்மை.
தொகுதி மறுசீரமைப்புனே நாளைக்கு பிஜேபி முடிவு பண்ணா கூட, நாளைக்குன்னா 2026ல் முடிவு பண்ணா கூட, அதுல இருந்து அந்த ப்ராசஸ் நகர்ந்து போது 35 ஆயிடும். 29ல் ஒரு ஆட்சி மாற்றம், 34ல் ஒரு ஆட்சி, 2 ஆட்சி மாற்றம் வரும் மத்திய அரசுல. அப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ன ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அது என்ன இன்னைக்கு எப்போ நடக்க போகிறதுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? அது வந்து ஒரு டைவர்ஷன். இது எல்லாம் இதை பற்றியே பேசணும். பிஜேபி மோசம்னு சொல்லணும், அதை வந்து காப்பாற்றுறது திமுகன்னு சொல்லணும், திமுக கூட்டணிகள்னு சொல்லணும். அப்போ திமுக கூட்டணிக்கு நீங்கள் வர தேர்தலில் வாக்களிக்கணும். அப்போ பால் விலை உயர்வு, தொகுதி அப்படின்னு போய்க்கிறான் பால் விலை உயர்வுன்ற. இல்லைங்க, இந்த மாதிரி கரண்ட் பில்லு மாதம் மாதம் நீங்கள் 2 மாதமாக பண்ணுறீங்க, கட்டணத்தை வேறு ஒவ்வொரு வருஷம் ஏற்றுறீங்க. உனக்குன்னா இந்தி திணி பற்றி அக்கறையே இல்லையா? மொழியே போது கரண்ட் பில்லை பற்றி பேசுனீங்க. ஆக்சுவலாக சார், இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கையில் எடுக்கிறாங்கல்ல, இப்போ நானுமே ஒருத்தர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி, ஏன்டா எனக்கு இங்கே சோறு கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு என்னடா என்ன எப்பயோ நடக்க போகிறத பற்றி பேசிட்டு இருக்க, எனக்கு இன்னைக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது, அதை பற்றி பேசுகிறானா பேச மாட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மக்களே தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கோரிக்கைகள் நீண்ட காலத்துக்கு இருக்க மாட்டேங்குதுன்ற. இந்தி கையில் எடுத்தா இந்த ஒரு வருஷத்தை ஓட்டிடலான்னு நினச்சாங்க. யாரால கூட பண்ணி ஐடியா கொடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா மொழிப்போர், இங்கே பார்த்தா புளிச்சு போன மோராயிடுச்சு. அப்போ இருந்த மொழிப்போருக்கும் இப்போ இருக்கிற மொழிப்போருக்கும் அப்போ 2 மொழி தான், ஒன்று ஹிந்தி இன்னொன்று இங்கிலீஷ் அப்படின்னு திணிச்சாங்க. இப்போ அப்படி இல்லை, ஆப்ஷன்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. 2 மொழி ஆட்சி மொழியாக இருக்கும். ஹிந்தி பேச விரும்பாத மாநிலங்கள்கிட்ட ஆங்கிலம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அது இது ஆட்சி நிர்வாகம். தேசிய கல்விக் கொள்கை வந்ததில் தான் பிரச்சனை வந்தது, மொழி போகிறது. லால் பகதூர் சாஸ்திரி தான் கொண்டு வந்தார். தேசிய கல்விக் கொள்கையில் 3 லாங்குவேஜ் கற்றுக்கணும், 3வது லாங்குவேஜ் ஹிந்தி கட்டாயம் கற்றுக்கணும்னா நம்ம ஆளுங்க லட்டு கடிச்ச மாதிரி ஆகா அப்படின்ட்டு இறங்கி அடித்தாங்க. அது கரெக்டு. அப்போ உறுதியாக 2 மொழி தான் தமிழகத்தில், ஆங்கிலம் தமிழ், தொடர்பு மொழியாக ஆங்கிலம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லைன்ட்டாங்க. ஓகே. ஆனால் 1986 வரைக்கும் அந்த நிலைமை இருந்தது. 86க்கு பிறகு தேசிய கல்விக் கொள்கையில் மாற்றம் வருது. அப்புறம் பிறகு இந்த தடவை தேசிய கல்விக் கொள்கை கமிட்டி அமைச்சு அவங்க பல்வேறு இது வரும்பொழுது இதே மாதிரி மும்மொழி கொள்கை, 3வது மொழி ஹிந்தின்னு அங்கே வரும்பொழுது வேண்டாம் ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு மாற்றுறாங்க. எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ், இப்போ தமிழ், ஆங்கிலம், கூடுதலாக ஏதாவது ஒரு மொழி அப்படின்றப்போ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க. அது இதுன்னு ஹிந்தி எப்படிங்க திணிக்கிறாங்க? எல்லா மொழியும்னா எல்லாரும் அதிகமாக ஹிந்தி எடுப்பாங்க, அதன் மூலியமாக ஹிந்தி. ஏங்க தேசிய கல்விகளுக்கு என்னதான் கொண்டு வந்தாலும் கல்வி கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால உங்கள் கையில் தான் மாநிலத்தில் அதிகாரம் இருக்கும். அப்போ நீங்கள் 3வது மொழியாக எனி ஆப்ஷன் லாங்குவேஜ் அதுக்கு வாதியாரம் போடுங்களா, அப்படி பண்ணுங்களேன்னா அதுக்கு செலவு காசு. இவ்வளவும் ஓகே சார். இப்போது இந்த என்இபியை தொடர்ந்து இப்போ புதுசாக நீட்டுக்கும் திருப்பி நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, நான் தான் சொல்கிறேன்னே, மொழி பார்த்தாங்க ஒரு 10 நாள் கூட தாங்கலை. அதுடைய ஆயுள் முடிஞ்சது. ஒரு நாளில் முடிஞ்சு போச்சு. தேசிய இது தொகுதி மறுசீரமைப்பு 1 வாரம் உயிரோடு இருந்தது, போச்சு. அது அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு முடிச்சு விட்டாங்க. அடுத்தது இப்போ அந்த இது கச்சத்தீவு வக்வாரிய மசோதா, அதுக்கு எல்லாம் பண்ணாங்க, போராட்டம். இதில் என்ன ஜோக்குன்னா, இவங்க ஓஹோன்னு மத்திய அரசை பார்த்து சொல்லும் போது கூட இருக்கிற எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஓஹோன்னு திரும்பி பார்க்குறாங்க. என்னடா அது இவங்கம்மா போச்சா, ரைட். எல்லா கட்சி கையில் பிஜேபி பிடிஎம்னு யாரையும் சொல்ல முடியாது. அதுலேயும் இந்த வக்ஃபு மசோதாவில் ஏடிஎம்கே எதிர்த்து ஓட்டு போட்டுச்சு, இங்கேயும் போட்டுச்சு அங்கேயும் போட்டுச்சு. அதனால எதுவுமே சொல்ல முடியல. சரி, இப்போ கச்சத்தீவுன்னு கிளம்பினோன்னா என்ன பண்ணுறாங்க, 74ல் நீங்கள் தானே முதலமைச்சராக இருந்தீங்க, நீங்கள் தானே கொடுத்தீங்க. கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தார், காங்கிரஸ் சென்ட்ரலில் இருந்துச்சு. அப்போது அந்த அம்மா வந்து இந்த பங்களாதேஷ் வாரில் பெருசாக நேஷனல் லெவலில் பேர் கெடுத்துட்டுது, எல்லாத்துக்கும் ஒரு சமரசம் பண்ணுறதுக்கு கச்சத்தீவு தார வாங்குறாங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிருக்கணும்ல கடுமையாக. 2 விஷயங்கள் 74ல் நடந்ததுங்க மோசமாக. அதற்கு காரணம் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுத்தது, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதை கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தாங்க. அதில் ஒன்று இந்த கச்சத்தீவு, 2வது காவிரி ஒப்பந்தம். காவிரி ஒப்பந்தம் 150 டிஎம்சி வரைக்கும் நமக்கு கொடுக்கணுன்றத 70-75 குறைச்சாங்க. அதையும் இவங்க பெருசாக அப்ஜெக்ட் பண்ணல. அப்போ அந்த 2 உரிமைகளும் நம்மளது வந்து பறிபோச்சு. அதை தான் இன்னைக்கும் வந்து கேட்குறாங்க. சரி, இன்னைக்கு கச்சத்தீவு அதெல்லாம் சொல்கிறாங்களா, 2008 ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை அதுக்கு பிறகு
2009 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் தான் இருக்கு. 2008 நீங்கள் தான் இருக்கிறீங்க. 2004 இருக்கிறீங்க. என்ன பண்ணீங்க? இப்போ வந்துட்டு மத்திய அரசு அப்படி பண்ணுன்றீங்க. இதே மாதிரி தான் போன வருஷம் பிஜேபி தூக்கிட்டு சுற்றினாங்க, ஞாபகம் இருக்கா? கச்சத்தீவை மீட்டே தீர்வோம். ஆமா, ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா அது ஒரு பெரிய லாபியாவே போயிட்டு இருந்துச்சு. அண்ணாமலையிலேருந்து எல்லாம் அன்னைக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி. ஐயோ, இப்போ சொல்கிறாரு அண்ணாமலை, நேற்று சொல்கிறாரு கச்சத்தீவு ஏதோ. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தான் போன மாதிரி இவர்கள் பேசுகிறார்கள். 74 இருந்து போன வருஷம் நீங்கள் பேசுனீங்களா? ஏதோ நேற்று தான் போன மாதிரி. திடீர்னு முருகன் பேசுகிறாரு, அண்ணாமலை அப்போ அந்த கச்சத்தீவு பிரச்சனை எப்போல்லாம் அரசியல் தேவையோ அப்போல்லாம் கையில் எடுக்கப்படும். அண்ட் ஆல்சோ இதோட நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும்னு நான் நினைக்கிறது. திரு மோடி அவர்கள் வந்து ஸ்ரீலங்கா விசிட் பண்ணியிருந்தார். அப்போ வந்து இந்த மாதிரியான பேச்சு அடிபட்டுச்சு, கச்சத்தீவை பற்றின பேச்சு அடிபட்டுச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று கசிஞ்சுது. அதை எடுத்துக்கிட்டு தான் ஒரு வேளை இப்போ ஐயோ நம்ம ஓட்டு போயிடுமோன்னு திமுக இந்த இதை எடுத்துருக்கோன்னு நீங்கள் பார்க்குறீங்க. மோடி இலங்கை விசிட்டில் இவங்க அதிகமாக வலியுறுத்த வேண்டியது மீனவர்களுக்கான பாதுகாப்பு. தொடர்ச்சியாக மீனவர்கள் தாக்கப்படுறது இதெல்லாம் வந்து, அப்புறம் சிறையில் இருக்கிற மீனவர்களை விடுவிப்பது, கைப்பற்றப்பட்ட படகுகளை விடுவிப்பதற்கு ஒரு கோரிக்கையாக மோடி வைக்கணும். ஒரு பைலேட்டரல் இஷ்யூவை பற்றி பேசணும். அப்போ இதை வந்து நீங்கள் சட்டசபையில் இது பார்லிமெண்ட்டில் அவர் போகிறது எல்லாருக்குமே தெரியும். போன மாதத்துலேருந்து இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு பனியன் போட்டுலாம் சீன் போட்டிங்களே, அந்த டைம்லலாம் மீனவர் பிரச்சனையை பற்றி பெருசாக ஆக்கியிருக்கணும். அப்போ மோடிக்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கும். அது ஒரு தேசிய இஷ்யூ ஆகிருக்கும். மீனவர்களுக்கு இது ஒரு அழுத்தம் வந்திருக்கும் மோடி இதுக்கு. அதே மாதிரி மேகதாட்டு விஷயம், அதை இன்னைக்கு எடுக்க வேண்டியதுதானே? எடுத்தா என்ன ஆகும்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு கர்நாடகா கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு மாறும். பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ண முடியாது. மத்திய அரசுக்கு எதிராக செட் பண்ண முடியாது. காங்கிரஸுக்கும் பிஎம்கேக்கும் பிரச்சனை ஆகும். அப்போ மேகதாட்டு பிரச்சனை ஒரு பிரச்சனை பத்தி. அண்ட் ஆல்சோ இதுக்கு ப்ரீவியஸா இதே மாதிரி மேகதாது பிரச்சனை வந்தப்ப பிஜேபியை பார்த்து எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. நீங்க தானே சென்ட்ரல்ல இருக்கீங்க, அங்க காங்கிரஸ் தானே, அங்க பிஜேபி தானே இருக்கு, சொல்லி எங்களுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு பிஜேபியை பத்தி கேட்டாங்க. அப்போ போன கவர்மெண்ட் இருக்கப்போ இப்போ வந்து காங்கிரஸ் இருக்கனால நீங்க தொகுதி மறுசீரமைப்புக்கு அவரை அங்கே வரவழைப்பாங்க சீஃப் கெஸ்டா. அவர் வந்து இங்கே பேசிட்டு போவார். அவர்கிட்ட ஒரு இது கூட அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாம் வந்து நீங்கள் பேசுகிறீர்கள், ஒரு பேர்னா வேல்முருகன், நாங்கள் எவ்வளோ பதப்பதைப்போடு இருக்கிறோம், அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்க நம் மக்கள், அதெல்லாம் பேசுகிறீங்களே. இதே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நீ என்ன செஞ்ச, கடிதம் எழுதிவிட்டு அது எப்படி இருக்கிறதா, நாம் உடனடியாக போராட வேண்டும் போக வேண்டும் பேசினவங்க தானே நீங்கள். அப்போ இது வந்து இந்த விஷயம் எடுத்தால் அரசியல் ஆகாது, மேகதாட்டு எடுத்தால் ரிவர்ஸ் ஆகிடும்ன்றதுனால அதை பற்றியே பேச மறுக்கிறாங்க. ஆனால் கச்சத்தீவுன்றதை எடுத்துக்கிட்டு அதையும் ஒரு நரேட்டிவ் தான், இவங்க மீட்க மாட்டேங்கிறாங்க, அது இலங்கைக்கு போகிறாரு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. அது இன்டர்நேஷ்னல் பிரச்சனை கச்சத்தீவு. அது 2 நாடுகளும் பேசி ஒருமித்த கருத்து அடிப்படையில் ஒரு வேளை இலங்கை விட்டு கொடுக்க கொண்டு வந்தால் அப்படி தான் கொண்டு வர முடியுமே தவிர நீங்கள் அதை தாண்டி பெருசாக இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். அதனால அது வந்து ஒரு இது மொத்தமாக இந்த திமுகவின் மொத்த போராட்டங்களும் ஃபெயிலியர்ல போய் முடியுது. ஒவ்வொரு தடவையும் கையில் எடுக்கிறது ஃபெயிலியர் ஆகுது. இப்போ அடுத்து நீட் எடுக்கிறாங்க. நீட்டு நான் என்ன கேட்குறேன், 2021 முன்னாடி ஆட்சிக்கு வரும்போது அவ்வளோ நீட்டு தான் பெரிய பிரதான பிரச்சனையா அனிதா அதெல்லாம் கொண்டு வந்தீங்க. 2021 ஆட்சிக்கு வரும்போதே நாங்கள் வந்தோன்னே முதல் கையெழுத்து நீட்டு விலக்கு தான். நீங்கள் அது எப்படி சாத்தியம்னு எல்லாரும் அப்போ கேட்டாங்க. கேட்டவங்களெல்லாம் இந்த வடிவேல் கேட்குற மாதிரி முட்டாப்பா இல்லை, என்னடா பேசுகிற நீ, அறிவில்லை, அதான் சொல்கிறாருல்ல அப்புறம் என்ன அப்படின்ட்டு போட்டு போட்டாங்க. வந்தோடனே என்ன ஆச்சு, நீட் ரகசியம் எல்லாம் என்ன ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லை, ஆகலை. அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டருங்க. நீட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு. நீங்கள் அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் சீராய்வு மனுவும் போட முடியாது. நீங்கள் எப்போ அதை மாற்ற முடியும்னா, மத்திய அரசு ஒத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்குன்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை 2 அவையிலையும் வைத்து நிறைவேற்றணும். 2 அவையிலும் வைக்கணும்னா அது என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆர்டிகல் 14 பாதிக்கப்படும் போய் கேஸ் போடுவாங்க, எனக்கு விடுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்டேட் கேட்கும். சரி, நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னா இதை வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கலான்னு எல்லா ஸ்டேட்டுக்குமே அதாவது நீதிமன்றங்கள் போகிறது வழி இருக்குது. எல்லா மாநிலங்களும் நீட்டை ஏற்றுக்கிட்டு அதை போட்டித் தேர்வாக அங்கீகரித்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மட்டும் அதை அரசியல் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் இதனால அந்த பயத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நீட்டுக்கு மாற்று என்னன்னு யோசிக்கிறது மற்ற ஸ்டேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேரளாலாம் வேற லெவல் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற மாணவர்கள் தயாராக இருக்கிறாங்க. நீட்டுக்கு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீட்டுக்கு அவங்கள தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் மாவட்டந்தோறும் நீட் பயிற்சி மையங்கள், உங்கள் சிலபஸை என்சிஆர்டி சிலபஸுக்கு தரத்துக்கு உயர்த்துறது, பிஎம்சி ஸ்கூல் தான் கொண்டு வரேன்றாங்களா, விட மாட்டேங்கிறீங்கல்ல, நவோதய பள்ளியில் உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வந்தால் ஏழை மாணவர்கள் அதில் சேர்ந்து படிக்க போகிறான், தானாக நீட்டு தயாராக போகிறான்.
இப்போ இந்த மாதிரி எதுவுமே நான் செய்ய மாட்டேன், ஆனால் நீட்டை எதிர்ப்பேன்னா அது வந்து இப்போ கொண்டு வரது அதுக்கு தான். இப்போ என்ன இதுலேயும் அம்பலப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ 4 வருஷமா நீட்டு பற்றி நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டிங்களா? கிடையாது. அப்போனா இப்போ நடுவுல கூட வண்டியில போய் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பிரச்சாரம் இல்லைங்க, கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கினாரு. சரி, கையெழுத்து வாங்கினதை கொடுத்தாங்களா கொண்டு போய்? இல்ல. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் யாரோ ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க தப்பா. அது நரேட்டிவ் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மன்னு கொண்டு வந்துட்டா மற்றவங்களாம் பின்னாடி போயிடுவாங்க, ஓட்டு ஃபுல்லாகவே நமக்கு ஆதரவாக உள்ளோன்னு நினைக்கிறாங்க. அது தப்பான கணக்கு. இதை எதிர்கட்சிகள் முறியடிக்கணும்னா இந்த விஷயத்தை பற்றியும் சொல்லணும், இருக்கிற பிரச்சனையை வச்சு போராட்டம் நடத்தணும். இன்னும் ஊதிக்கிட்டே இருக்கணும். வக்போர்டுக்கு இறங்குறாங்கல்ல தாவேக்கா, அந்த மாதிரி மக்களை பாதிக்கிற விஷயத்தில் தாவேக்கா இறங்குனா அவங்களுக்கு மரியாதையும் கூடும், அடக்குமுறைகள் வரும், மரியாதை கூடும், இந்த போராட்டம் மக்களை போய் சேரும். அதிமுகவும் சரி, பிஜேபியும் சரி, மற்ற எதிர்கட்சிகளும் இந்த வேலையை பண்ணணும். தோழமை கட்சிகள் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வர்ற எலெக்ஷன்ல எவ்வளோ சீட் வாங்கலான்றதான் சீட்டுக்கு எவ்வளோ இருக்கிற நிலைமை. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.